अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहु। रब्बी यस्सिर वला तुअस्सिर व तम्मिम बिल खैर व बिका नस्तईन या फत्ताह। रब्बी शरह ली सदरी व यस्सिर ली अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम। अरसलहू बिल हक़्क़ि बशीरन व नदीरा अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल कदीमिल फ़ुरक़ानिल मजीद इन्नमल मुअमिनून इख़्वतुन फ़अस्लिहू बैन अख़वैकुम वत्तक़ुल्लाह लअल्लकुम तुरहमून। वक़ाल नबीना सल्लल्लाहु अलैहि वसल्लम ला फ़ज़्ल लिअरबिय्यिन वला अजमिय्यिन औ कमा क़ाल अलैहिमुस्सलातु वस्सलाम। எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. சலாம் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் வீரின் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், பெரியோர்கள், இந்த ஜும்மாவுடைய எல்லா விதமான அருள் பாக்கியங்களையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் ரபீல் ஆகிர் மாதத்தினுடைய இரண்டாவது ஜும்மாவில் நாம் அமைந்திருக்கின்றோம். முஸ்லிம் சமூகத்தினுடைய கண்ணியமும் உயர்வும் தோல்வியும் பலகீனமும் எதனால் ஏற்படுகிறது? இந்த உலகளாவிய பிரச்சனைகள் எங்கு பார்த்தாலும் இஸ்லாமியர்கள் வஞ்சிக்கப்படுகின்றார்கள், துன்புறுத்தப்படுகின்றார்கள். நேற்றைய தினம் நம்முடைய ஊரில் பலஸ்தீன மக்களுக்காக வேண்டி, அதிலும் குறிப்பாக காசாவில் வாழக்கூடிய மக்களுக்காக வேண்டி நோன்பு வைத்து திக்ர் மஜ்லிஸ்கள் நடந்து துவா மஜ்லிஸ்கள் எல்லாம் நடைபெற்றது. இந்த சமூகத்தினுடைய கண்ணியமும் உயர்வும் தோல்வியும் பலகீனமும் எதனால் ஏற்படுகின்றது என்று அல் குர்ஆன் ஷரீஃபிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அதற்கான காரணத்தை நமக்கு சொல்லித் தருகிறார். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்பு, அது இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய பண்பு, சகோதரத்துவம். இந்த பண்பு நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால் நமக்கு உயர்வு கிடைக்கும், நமக்கு வெற்றியும் கிடைத்து கொண்டே இருக்கும். அந்த பண்பிலே அலட்சியம் காட்டும் பொழுது தோல்வியை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படும் என்ற விஷயங்களை நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகின்றது குர்ஆனின் வாயிலாக. அன்றைய அரபுகள் குலப்பெருமையால், மொழி பெருமையால் பரம்பரையாக பகையை வளர்த்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட காலகட்டங்களில்தான் அல் குர்ஆன் ஷரீஃப் ஒரு அற்புதமான ஒரு கருத்தை பதிவு செய்தது. இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், ஒவ்வொரு முஃமின்களும் சகோதரர்கள் என்ற அற்புதமான கருத்தை அல் குர்ஆன் ஷரீஃப் பதிவு செய்தது. வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இது குன்தும் அஅதாஅன், நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைவர்களாக இருந்தீர்கள். உங்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
ஒற்றுமையை ஏற்படுத்தினான், உங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றுபடுத்தினான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகின்றார். ஆக பகையினால் எந்த வளர்ச்சியும் ஏற்படுவது கிடையாது. இஸ்லாமிய மார்க்கமும் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமுத மொழிகள் அடிமைகள் விஷயமாக பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அந்த அடிமைகள் இஹ்வானுக்கும், உங்களுடைய சகோதரர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் அடிமை அல்ல, உங்களுடைய சகோதரர்கள். ஜஅலஹுமுல்லாஹு தஹத ஐதீக்கும், உங்களுக்கு கீழாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவர்களை ஆக்கி வைத்திருக்கின்றான். அவர்கள் அடிமை அல்ல, உங்களுடைய சகோதரர்கள் என்று பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த பண்பினால் தான் இந்த சமூகம் எல்லா விதங்களிலும் மேலோங்கி நின்றது, எல்லா விதமான உயர்வையும் பெற்றது. பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த பண்புகள் எப்போது குறைய ஆரம்பித்ததோ எல்லா விதமான நஷ்டங்களும் தோல்வியும் இழிவும் வந்து சேர்ந்தது என்பதை நாம் உணர முடிகின்றது. எல்லோரும் சகோதரர்கள் என்ற சமத்துவம் நிரம்பிய மாதம்தான், மார்க்கம்தான் இந்த தீனுல் இஸ்லாம். இந்த பண்புகளால் தான் அடிமையாக இருந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கஅபத்துல்லாவுக்கு மேலே நின்று வாங்கு சொல்லக்கூடிய அந்தஸ்தை பெற்றார்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கம் எல்லோரையும் சகோதரர்களாக பாவிக்கின்றது. பெரும் பெரும் சஹாபாக்களான அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை எப்படி அழைப்பார்கள்? யா சய்யிதி, எங்களுடைய தலைவரே என்று அழைப்பார்கள். அங்கே அடிமை என்ற முத்திரை அவர்களுக்கு இடப்படவில்லை. எல்லோரும் தன்னுடைய சகோதரனாக அவர்களை யா சய்யிதி என்று அழைக்கக்கூடிய அளவிற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே எல்லோரும் சமத்துவம், சகோதரர்கள் என்ற நிலைப்பாட்டை கொண்டதுதான் இந்த தீனுல் இஸ்லாம். பாரசீகத்தினுடைய சல்மானுல் ஃபாரிசி அவர்கள் குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, சல்மானு மின்னா மின் அஹ்லி பைத், சல்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை முஸ்லிம்களான மக்கத்து முஹாஜிரீன்கள், அவர் எங்களுக்கு சொந்தமானவர் என்று சொன்னார்கள். மதீனத்து அன்சாரிகள் அந்த சல்மான் எங்களுக்கு சொந்தமானவர் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சல்மானு மின்னா மின் அஹ்லில் பைத்தி, சல்மான் என்னுடைய குடும்ப உறுப்பினர் என்று பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆக மொழியால் வேறுபட்டவராக அவர்கள் இருந்தாலும் இஸ்லாம் எப்படி அவர்களை அரவணைக்குகின்றது, அவர்களுக்கு உண்டான அந்தஸ்தை எப்படி வழங்குகின்றது, அவர் குடும்ப உறுப்பினர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த தீனுல் இஸ்லாம் சகோதரத்துவத்தை போதிக்குகின்றது. அதன் அடிப்படையில் தான் நான் வாழ வேண்டும் என்பதை நமக்கு பாடமாக தெரிகின்றது. பெரியோர்களே, மக்காவிலிருந்து மக்காவாசிகள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போனாங்க, அந்த வரலாறு நமக்கு தெரியும். ஆனால் மக்காவாசிகள் மதீனாவை ஆட்சி செய்தார்கள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து வந்தவர்கள், மதீனாவுக்கு வந்தவர்கள், மதீனாவில் ஆளக்கூடியவர்கள் மதீனாவாசிகளாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் எந்த மக்காவாசிகள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத்துக்கு சென்று வந்தார்களோ அவர்கள் மதீனாவை ஆளக்கூடிய அளவிற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு சகோதரத்துவத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அருளி இருந்தான். எனவே மக்கமா நகரத்தில் வந்த முஹாஜிரீன்கள் மதீனாவை ஆண்டார்கள் என்று நாம் வரலாறுகளை பார்க்க முடிகின்றது.
இன்னைக்கு நம்ம ஒரு தெருவுலேருந்து இன்னொரு தெருவை போய் உரிமை கொண்டாட முடியாது. ஒரு ஊரில் பிறந்து இன்னொரு ஊரில் போய் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லா காலங்களும் அவர் அந்த ஊரில் சிட்டிசனே ஆயிட்டாலும் சரி, நீ வெளியூருக்கார அப்படிங்கிற முத்திரை தான் குத்தப்படும். ஆனால் அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடம்பெயர்ந்து மக்கமா நகரத்திலிருந்து மதீனாவுக்கு வந்தார்கள். மதீனாவை ஆட்சி செய்தார்கள். அந்த மதீனா அன்சாரிகள் இடம் கொடுத்து அவர்களை அரவணைத்தார்கள். அந்த ஆட்சியின் கீழ் தன்னையும் அவர்கள் இணைத்து கொண்டார்கள் என்று வரலாறுகளை பார்க்க முடிகின்றது. காரணம் சகோதரத்துவம். நாம் எல்லோரும் சகோதரர்கள் என்ற நிலைப்பாடு என்ற ஒரு மனப்பான்மை அவர்களிடத்தில் இருந்தது. எனவே அதுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள். அருமையானவர்களே, அன்றைய வல்லரசு பாரசீகம், அதனுடைய தலைவராக ருஸ்தும் என்பவர் இருக்கிறார். பேச்சுவார்த்தைக்காக வேண்டி ஒரு குழு செல்கின்றது. சாதாரண உடை அணிந்து ருஸ்துமை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அக்காலகட்டங்களிலே உண்ட மரபு அங்கு இருக்கக்கூடிய தளபதிகளுக்கு மன்னருக்கு சஜிதா செய்ய வேண்டும், காலில் இருந்து அவர்களை வணங்க வேண்டும் என்ற நிலைப்பாடு இருந்தது. ஆனால் முஸ்லிம்கள் சர்வ சாதாரண உடை அணிந்து அதுவெல்லாம் செய்யாமல் பேச்சுவார்த்தைக்காக வேண்டி ஒரு குழு அந்த ருஸ்துமை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கின்றது. அந்த குழுவிலே ஒருவராக ரிபீ இப்னு ஆமிர் என்று சொல்லக்கூடிய சஹாபி, ருஸ்தும் இடத்திலே பல கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தியாச்சு. 2 நாள் உனக்கு அவகாசம் தர்றோம், முடிவு அறிவித்துடு, அல்லது எங்களுடைய முடிவு விபரீதமாக இருக்கும் என்று பேசுகின்றார்கள். அப்பொழுது அந்த ருஸ்தும் அந்த சய்யிதுகும், இந்த சாதாரண பாமரர்களுக்கு நீ தலைவரா என்று அந்த ருஸ்தும் கேட்கக்கூடிய நேரத்திலே ரிபீ இப்னு ஆமிர் என்று சொல்லக்கூடிய சஹாபி அவருக்கு சொன்னார்கள், நான் தலைவர் அல்ல, வலாக்கின்னல் முஸ்லிமூன கல் ஜஸதி, நான் தலைவர் கிடையாது, என்றாலும் முஸ்லிம்கள் எல்லோரும் ஒரு உடலை போன்றவர்கள் என்று இந்த ருஸ்தும் இடத்திலே ரிபீ இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாம் வழங்கி இருக்கக்கூடிய சகோதரத்துவத்தை, இஸ்லாம் தந்திருக்கக்கூடிய அந்த சகோதரத்தை அந்த இடத்திலே ஓங்கி ஒழித்தார்கள் என்று நாம் அவர்களுடைய வரலாறுகளிலே நாம் பார்க்க முடிகின்றது. அருமையானவர்களே, இப்படி இஸ்லாம் முஸ்லிம்கள் ஒவ்வொரு நபர்களும் சகோதரர்கள் என்றுதான் நமக்கு போதிக்குகின்றது. இன்று நம்முடைய நிலைகள் என்ன? அருமையானவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அரசியலை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 10 பேர் 10 விதமான இயக்கங்களை, கட்சியை நடத்தி கொண்டு ஒரு கோரிக்கைக்காக வேண்டி 10 குழுக்களாக சென்று அரசாங்கத்தை சந்தித்து நாம் கோரிக்கையை வைக்கும் பொழுது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரிவினையை பார்த்து இவர்கள் ஒன்றுக்கும் ஆகாதவர்கள், இவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லை என்று நம்மை செல்லா காசாகத்தான் அவர்களுடைய பார்வை செல்கின்றது. 1 சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் போய் அவர்களிடத்தில் கெஞ்சி நிற்கக்கூடிய ஒரு சூழல். அருமையானவர்களே, பலஸ்தீனிலே நடைபெறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த நிலைமை நவுது பில்லா இந்திய தேசத்திலே நடைபெற்றால் நம்முடைய நிலைமைகள் என்ன? இப்பொழுது இருந்து நாம் விழிப்படைந்து அதற்குண்டான நகர்த்தலை, ஆயத்த பணிகளை செய்வதற்கு நாம் தயாராக வேண்டும். இயக்கங்களாக, கட்சிகளாக பிரிந்து 1க்கும் 2க்கும் இங்கே நாம் அவர்களிடத்தில் மண்டியிட்டு கிடக்குகின்றோமோ, நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒரே சமூகத்திற்காக வேண்டி நாம் நிற்கும் பொழுது அது எவ்வளவு பெரிய வலிமையை தரும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிற்காலத்தில் நடைபெறக்கூடிய பாதிப்புகளுக்கு இன்றே நாம் முட்டுக்கட்டையாக அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காரியங்களிலே இறங்குவதற்கு நாம் எல்லாம் தயாராக வேண்டும். பெரியோர்களே, சகோதரர்களே, ஆக எல்லோரும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சகோதரன் என்ற உணர்வோடு வாழ வேண்டும். நான் பெரியவன், நான் உயர்ந்தவன், தாழ்ந்தவன் என்ற உணர்வோடு வாழும் பொழுது இந்த சமூகம் என்றுமே வெற்றி பெறாது. அது தோல்வியில்தான் எல்லா விதமான எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகளும் அங்கே முடியும் என்பதை நாம் ஆணித்தரமாக புரிந்து கொள்ள முடிகின்றது. பெரியோர்களே, சகோதரர்களே, இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை
கோடிக்கணக்கான மக்கள் நாம் பின்பற்றி கொண்டு இருக்கின்றோம். கோடிக்கணக்கான மக்கள். ஹனபி மதஹபினுடைய தந்தை இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அரபியர் கிடையாது. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அரபியர் கிடையாது. குர்ஆனுக்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸுகளில் மிகவும் எல்லா மக்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட புகாரி என்று சொல்லக்கூடிய அந்த கிரந்தம், எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த கிதாப், அதை தொகுத்தவர் இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அரபி கிடையாது. அதே போன்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் அரபியர்கள். அது அல்லாத மற்ற இமாம் முஸ்லிம், திருமிதி, நசை போன்ற ஹதீஸுக்களை வல்லுநர்கள் யாருமே அரபியர் கிடையாது, அந்நியர்கள். ஆனால் எல்லா இமாம்களையும் சகோதரர்களாக பாவித்து இந்த சமூகம் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றது. அவர்கள் காண்பித்த வழியின் பிரகாரம் தன்னுடைய பாதையை அமைத்து செயல்பட்டு கொண்டு இருப்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று மொழியினால் எவ்வளவு பெரிய வேற்றுமைகள், பணத்தினால் எவ்வளவு பெரிய வேற்றுமை நம்மிடத்தில் இருக்குகின்றது, எவ்வளவு பிரிவுகள். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று பலஸ்தீனுடைய நிலையை கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பாருங்கள். பச்சிளம் குழந்தைகள் கொண்டு குவிக்கப்படுகின்றார்கள். பச்சிளம் குழந்தைகள் உணவுக்கு வழி இல்லாமல் பசியோடு பொழுதுகளை கழித்து கொண்டு இருக்கின்றார்கள். தண்ணீர் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. அவருடைய உடலெல்லாம் ஒட்டி போய் உள்ளே இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாம் தெரியக்கூடிய அளவிற்கு பஞ்சமும் வறுமையும் அவர்களை ஆள் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலும் ஈமானில் சற்றும் அவர்கள் பிசகவில்லை. ஈமானில் உறுதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. எல்லா வீடுகளும் சூறையாடப்பட்டு முகாம்களில் அவர்கள் தங்கி இருக்குகின்றார்கள். சாப்பாட்டிற்கு வழி இல்லை, தண்ணீருக்கு வழி இல்லை. ஆனால் குர்ஆனுடைய ஹல்கா, ஒரு 50 நபர்கள் முகாம்களில் அமர்ந்து கொண்டு அல் குர்ஆன் ஷரீஃபினுடைய சூறாக்களை மனப்பாடம் செய்து அங்கு இருக்கக்கூடிய உஸ்தாதிடத்திலே ஒப்பிக்கக்கூடிய அருமையான காட்சி வெளிவந்தது. எவ்வளவு பெரிய சூழ்நிலையில் அவருடைய நாடு, அவருடைய நிலைமைகள் போய் கொண்டிருக்க, அவருடைய வாழ்க்கை தீனின் பக்கம் சென்று கொண்டு இருப்பதை எண்ணி நாம் சந்தோஷப்படுவது ஒரு புறம் இருக்க, நம்மிடத்திலே இருக்கக்கூடிய இந்த சகோதரத்துவம் நம்மிடத்தில் இன்று இருக்குகின்றதா என்பதையும் சிந்திப்பதற்கு நாம் சிந்திக்க வேண்டும். பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த அரபுலகம், இஸ்லாமிய நாடுகள், நிறைய நாடுகள், இஸ்லாமிய நாடுகள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செல்வங்களை கொட்டி கொடுத்திருக்கின்றான். எல்லா விதமான வளத்தையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அரபு தேசத்திடத்தில் கொட்டி தந்திருக்கின்றான். எண்ணெய் வளத்திலிருந்து எல்லா விதமான செழிப்பான நிலைமைகளும் அரபு தேச நாடுகளிலே இருந்து கொண்டு இருக்கின்றது. ஐநா சபையிலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மொழியாக அரபி மொழி அங்கீகரிக்கப்பட்டு இருக்கின்றது. காரணம், நிறைய மக்கள் அரபி பேசக்கூடிய ஒரு சூழலுக்கு இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் இன்று உலகிலே வாழக்கூடிய முஸ்லிம் சமூகம் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய சிரமங்கள் குறித்தோ, ஷரியத்திற்கு எதிராக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் குறித்தோ இன்று வாய் திறப்பது கிடையாது அந்த அரபு நாடுகள். ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை? இவர்கள் நினைத்தால் வெள்ளை அந்த எண்ணெயை நிறுத்தினால், பெட்ரோலை நிறுத்தினால் நாடு ஸ்தம்பித்துவிடும். எந்த இஸ்ரேல் இந்த நாட்டை, பலஸ்தீனை அழிப்பதற்கு துடிக்குகின்றார்களோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த எண்ணெய் வளத்தை நிறுத்தினால் அந்த நாடு ஸ்தம்பித்துவிடும். என்றாலும் ஒரு இஸ்லாமிய நாட்டை அழிப்பதற்கும் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லா விதமான துன்பங்களையும் அனுபவிக்கதை பார்த்து கொண்டு அவர்களுக்கு தான் சப்ளை செய்யக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்க முடிகின்றது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அரபு எங்களுடைய தேசியவாதம் என்ற குலப்பெருமை, நாங்கள் எல்லாம் அரபிகள் என்ற பெருமை. இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் என்று சொல்லக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் சகோதரர்கள் என்ற நிலைப்பாட்டிலிருந்து திசை மாறி
நாங்கள் எல்லாம் அரபிகள் என்ற பெருமை அவர்களிடத்தில் இருப்பதின் காரணமாக இன்று இஸ்லாமிய மக்கள் பாதிக்கப்படக்கூடிய நேரத்திலே எல்லா விதமான செழிப்பையும் பெற்று இருக்கக்கூடியவர்கள் இன்று குரல் கொடுக்காமல் வாய்ப்பத்தி இருக்கக்கூடிய சூழல்களை பார்க்க முடிகின்றது. அருமையானவர்களே, சகோதரத்துவம் மழுங்கி போய் விட்டதின் காரணமாகத்தான் இது போன்ற ஒரு சூழ்நிலை. இதன் காரணமாகத்தான் இஸ்லாமியர்கள் வெற்றி பெறாமல் தோல்வியை சந்திக்கக்கூடிய நிலைகளை நாம் பார்க்க முடிகின்றது. எனவேதான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலைக்கும் ஃபில் ஜமாஅ, நீங்கள் ஜமாத்தாக இருங்கள், ஒற்றுமையாக இருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சேர்ந்து இருக்கின்றதே அது இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய பலம். அருமையானவர்களே, இஸ்லாம் என்ன கூறுகின்றது? தொழுகையை நீங்கள் ஜமாத்தாக நீங்கள் நிறைவேற்றுங்கள். இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய வழிமுறை. ஒருவர் மௌத்தாகிவிட்டால் ஜனாசா தொழுகையிலே நீங்கள் எல்லோரும் பங்கு பெறுங்கள். இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகள். ஒரு சகோதரர் நோயுற்று இருக்கின்றார் என்று சொன்னால் அவருடைய இல்லத்திற்கு சென்று நீங்கள் நலம் விசாரியுங்கள். இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய வழிமுறைகள். அருமையானவர்களே, இன்று இந்த நிலைப்பாடுகள் நம்மிடத்தில் இல்லாததின் காரணமாகத்தான் இது போன்ற தோல்விகள், இது போன்ற இழிநிலைகள் நமக்கு ஏற்படுவது என்பதை நாம் மறுக்க முடியாது. பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி, நாயகமே இரவு பகலாக அல்லாஹ்வை அழைத்து கொண்டிருக்கக்கூடிய மக்களோடு நீங்கள் சேர்ந்திருங்கள் நாயகமே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒற்றுமையோடு ஜமாத்தோடு நீங்கள் இணைந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று பெருமானாருக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் உத்தரவிட்டார். அருமையானவர்களே, பெரும் தலைவர், ஒரு கூட்டத்திற்கே பெரும் தலைவராக இருந்த அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அடிமையாக இருந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யபுன சௌதா, இஸ்லாத்திற்கு முன்பு அடிமை பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இஸ்லாத்தில் இணைந்ததற்கு பிறகு சஹாபாக்கள் எல்லாம் யா சய்யிதி என்று அழைத்தார்கள், என்னுடைய தலைவர் என்று அழைத்தார்கள். இந்த அபூதருல் கிஃபாரி அவர்கள் யபுன சௌதா, ஒரு கருப்பினத்தினுடைய பெண்ணுக்கு அடிமையாக பிறந்த மகன்தானே நீ என்பதாக சொல்லி ஒரு வார்த்தையை உமிழ்ந்து விட்டார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி செல்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூதர்ரே, நீங்கள் இஸ்லாத்தில் இருக்கின்றீர்களா? மடமை காலத்தில் இருந்த மக்களை போன்று அவர்கள் வெளிப்படுத்திய வார்த்தையை போன்று அல்லவா உன்னுடைய வார்த்தை இருக்குகின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதரை கண்டித்தார்கள். கடுமையான முறையில் அவர்களை பேசினார்கள் என்று வரலாற்று செய்திகளை பார்க்க முடிகின்றது. அதற்கு பிறகு அவர்கள் தன்னுடைய தவற்றை உணர்ந்து இருவர்களும் ஒன்றாக ஒரே கலரில் ஆடை அணிந்து தெருக்கில் அவர்கள் சுற்றி நாங்கள் இருவருக்கும் சகோதரர்கள் என்று முழக்கமிட்டார்கள் என்ற செய்தி, இருவர்களும் அமர்ந்து ஒன்றாக சாப்பிடக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் உடைய வாழ்நாள் முழுக்க தொடர்ந்த செய்திகள் எல்லாம் நாம் வரலாறுகளிலே பார்க்க முடிகின்றது. இஸ்லாம் என்பது சகோதரத்துவத்தை போதிக்குகின்றது. இந்த சகோதரத்துவம் நம்மிடத்தில் இல்லாததின் காரணமாகத்தான் இன்று தோல்வி. ஹஜ்ஜத்துல் விதாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக ஆற்றிய உரையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்தார்கள். லா ஃபضل லி அரபியும் வலா அஜமியும், அரபி மொழி பேசக்கூடியவர்கள் அந்நிய மொழி பேசியவர்களுக்கிடையே எந்த விதமான வேறுபாடும் கிடையாது, ஏற்றத்தாழ்வும் கிடையாது. அரபியர்கள் தன்னுடைய மொழியினால் உயர்ந்தவன் என்ற நிலைப்பாட்டை கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபியர்களும் அந்நிய மொழியை சார்ந்தவரும் சமம் என்பதை இந்த சமூகத்திற்கு பிரகடனப்படுத்தினார்கள் தன்னுடைய ஹஜ்ஜத்துல் விதாவிலே, இறுதி ஹஜ்ஜிலே. அருமையானவர்களே, மதீனாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைந்தவுடன் சொன்ன வார்த்தை, நான் 13 வருஷம் மக்காவில் கஷ்டப்பட்டேன், அப்படி அடிச்சாங்க இப்படி அடிச்சாங்கிறது சொல்லல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை அப்சுஸ் ஸலாம், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சலாமை பரப்புங்கள், ஒருவருக்கொருவர் நீங்கள் இன்முகத்தோடு சலாம் சொல்லி முகப்பத்தை நீங்கள் அதிகப்படுத்துங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஅத்இமு தஆம், உணவை நீங்கள் பரிமாறுங்கள்.
மற்றவர்களுடைய தேவைகள் என்ன இருக்குகின்றது என்பதை உணர்ந்து அவர்களுக்கு நீங்கள் உதவுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வசிலுல் அர்ஹாம், உறவுகளோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள். அல்லிமு அன்சாபக்கும், உங்களுடைய உறவுகளே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அடுத்தபடியாக இரவு நேரத்திலே மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வையும் கண்ணியத்தையும் வெற்றியையும் தருவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்திலே நுழைந்ததும் அந்த மக்களுக்கு மத்தியிலே செய்த முதல் பயான் இதுதான். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த முஸ்லிம் சமூகம் இந்த உலகளாகிய பிரச்சனைகளில் பல்வேறுபட்ட சிரமங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆளாகி இருக்குவதற்கு நம்மிடத்திலே சகோதரத்துவம் இல்லை, முஸ்லிம் என்ற அந்த உணர்வுகள் இல்லை, நம்மிடத்திலே பிரிவினைகள் இன்று அதிகமாக இருப்பதின் காரணமாக நாம் எடுத்து வைக்கக்கூடிய அடிகள் அது தோல்வியிலே முடிகின்றது, இழிவிலே முடிகின்றது, அது நஷ்டத்திலே முடிகின்றது என்பதை நிதர்சனமாக நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த சகோதரர் என்று சொல்லக்கூடிய அந்த மனப்பான்மையை நம்முடைய உள்ளத்திலே ரப்புல் ஆலமீன் ஆழமாக பதிய வைத்து எல்லோரையும் ஒரே சம நிலையோடு பாவிக்கக்கூடிய அந்த உன்னதமான பண்பாடுகளை நமக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தந்து நம் அனைவர்களையும் உயர்ந்த நிலைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு செல்வானாக. நாம் எடுத்து வைக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் வெற்றியாக ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா.